இந்த வீடியோவில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியை பயங்கரமாக தண்ணி வச்சு சோப்பு வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கேன் டேக் அ பாத் இஃப் யூ ட்ரை தம் ரைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கரெக்டு தான், அவங்க போட்டிருக்கிறது கரெக்டு தான். தண்ணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதில் தண்ணி இருக்காது அப்படின்ற பட்சத்தில் ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. அண்ட் நிறைய இடங்களில் கூலிங்காக டிஸ்டில்டு வாட்டரை பயன்படுத்துறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மினரல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண தண்ணீரை வந்து எலக்ட்ரானிக்ஸ்குள்ள கூலிங்காக பயன்படுத்துவாங்க அப்படின்ற பட்சத்தில் தண்ணீருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் எந்த விதமான டைரக்ட் பஞ்சாயத்தும் கிடையாது. பிரச்சனையா இருக்கக்கூடியது தண்ணீர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் மட்டும்தான். அந்த மினரல்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணீர் அப்படின்றது ஒரு பியூரான இன்சுலேட்டர். அதை நம்ம எலக்ட்ரானிக்ஸ்க்காக பயன்படுத்தலாம். நம்மளே கூட ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக போட்டு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி காமிச்சிருப்போம் நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம எல்லா எலக்ட்ரானிக்ஸையும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னா தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ். சரி, நான் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணுறேன், மினரல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னாலும் கூட நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா டிஸ்டில்டு வாட்டரை நீங்கள் ஊற்றி க்ளீன் பண்ணும்போதும் அந்த தூசியில் இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து இந்த தண்ணீர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஃபுல்லாக காய வச்சுருவோமே அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் காய வச்சுட்டாலும் தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்பு வந்து அந்த பிசிபி மேலே அந்த போர்டு மேலே படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த உப்பு நாளடைவில் அந்த போர்டை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதை நாசமாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டிஸ்டில்டு வாட்டரை எலக்ட்ரானிக்ஸ்க்காக பயன்படுத்தும் போது க்ளோஸ்டு லூப்பில் பயன்படுத்துவாங்க அப்படின்றதுனால அதில் மினரல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. என்னதான் இது டெக்னிக்கலாக கரெக்டாக இருந்தாலும் கூட லாங் டேர்மில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி கூறுகட்டத்தனமாக ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க.